குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். இந்த மழை எல்லாம் செமையா இருக்கா? செம்மழை காலையில இருந்து அட்டேட் அடிச்சுது. ரெட் அலர்ட்டாமே. ஆமா. சென்னைப்பட்டு மாவட்டம். ட்ரீட்ல சாப்பிட்டதெல்லாம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்கு. எனக்கு பிடிக்காத. அங்கிளுக்கும் பிடிக்கல, ஆன்ட்டிக்கும் பிடிக்கல. சைனீஸ் ஹோட்டல் போல இருக்காது. எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சது. சைனீஸ் சாப்பிட்றவங்களுக்கு அது பிடிக்கும்பா. நமக்கு சைனீஸ் பிடிக்கவே பிடிக்காது. சைனீஸ்ல இருக்கு, நல்லா சூப்பராலாம் இருக்கு. மொத்தம் ஏசியன் இது. ஆத்தென்டிக்கா இருக்கும். அங்க அப்படிதான் இருக்கும். அது வந்து அந்த மாதிரி சாப்பிட்றவங்க போல இருக்கு. அந்த டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருந்தது. அதாவது அவங்களுக்கு நல்லா இருக்கும், உனக்கு பிடிக்கல. எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஃபுட் எல்லாமே குவாலிட்டியா தான் இருந்தது. ஃபுட் எல்லாம் புதுசு, ஆனா வந்து பழைய மீன் பழைய அந்த மாதிரிலாம் இல்ல. அதெல்லாம் நல்லா தான், பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது. நீ பீஃப் சாப்பிட மாட்டே, அப்ப உனக்கு அது நல்ல ஃபுட் இல்ல. சாப்பிட்றவங்களுக்கு நல்லது தானே அந்த மாதிரி. அந்த என்ன சொல்லுவாங்க, அது பரிமாறுற விதத்துக்கு இங்கிலீஷ்ல என்னது? சர்வ் இல்ல, அது பிளேட்டுக்கு கொண்டு வந்து வைப்பாங்களா, அது பேர் டெக்கரேஷன் பண்ணி. பிளேட் டெக்கரேஷன் பண்ணி கொண்டு வந்து வைப்பாங்களா, பிளேட்டிங் பண்றது. அந்த பிளேட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பாக்குறதுக்கு அழகா வச்சிருந்தாங்க. ஆனா எனக்கு அந்த சிக்கன் கூட கொஞ்சம் ஸ்மெல்லே ஆகல. எனக்கு அங்க உட்கார்ந்த உடனே அந்த ரெஸ்டாரண்ட் உள்ள போன உடனே அந்த ஏன் சொல்ல, எதுலயும் இஞ்சி பூண்டு விழுது போடல. உனக்கு இஞ்சி பூண்டு இல்லைனாலே ஆகாது. அது வந்து அந்த ஸ்மெல்லே எனக்கு வந்து கொஞ்சம், ஏற்கனவே வந்து இந்த பஃபே சிஸ்டம்னு சொல்லி கூட்டு போவாங்க. ஒரு பிளேட்டு 700 ரூபாய் 800 ரூபாய் அந்த மாதிரி சொல்லிப்பாங்க, கூட்டு போவாங்க. அந்த பாபிக்யூ போனா அங்க கொண்டு என்ன சொல்றது, அந்த கிரில் வச்சிருவாங்க. அதுல சூடாகிட்டே இருக்கும். அதுல ஒரு சிக்கனு, எறா, அப்புறம் மீன் அந்த மாதிரி வைப்பாங்க. அது கூட கொஞ்சம் டேஸ்ட் வந்துடும், சாப்பிடலாம், சூடா இருக்கும். அது இந்தியன் ஸ்டைல், சைனீஸ் ஸ்டைல் தான். அது வந்து அது கொஞ்சம் இந்தோ சைனீஸ் மாதிரி. இது பியூர் ஏசியன். இந்த ஏசியன் எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா, யாரும் கோச்சிக்காதீங்க தயவு செஞ்சு. எனக்கு பிடிக்கல. அந்த சிக்கன் கொஞ்சம் ஒரு பீஸ் விங்ஸ், அந்த விங்ஸ்ல என்ன இருக்கும், விங்ஸ் அப்படி பிடிச்சி மடிச்சாங்கன்னா அந்த சைடு இருக்கும், அது மட்டும் தான் அந்த கறி இருக்கும். அதனால கொஞ்சம் சாப்பிட்டேன். அதுக்காக இதை சாப்பிடு. இது என்னது? பாதி சாப்பிட்டேன், பேலன்ஸ் தான் இருக்கு. என்னது? பக்லாவா. பக்லாவா இது வந்து ஒரு டர்க்கிஷ் டெலிகசி. டர்க்கிஷா பிரெஞ்சா, அதுல பெருசா இருந்த பக்லாவா நான் சாப்பிட்டேன். நீ பக்லா சாப்பிட்டு எனக்கு பொக்லா கொடுத்துருங்க. இங்க ஒரு பெரிய பீஸ் இருந்தது, அதை நான் முழுங்கிட்டேன். நீ காட்டும் போது நினைச்சேன் வெய்ய அப்புறமா சாப்பிட்றேன்னு. இது நம்ம செஞ்சோமே ஒண்ணு இல்லை, ரவுண்டா ஒண்ணு குனாஃபா. குனாஃபா மாதிரி இருக்கு. குனாஃபா மாதிரி இருக்கு. உள்ள என்ன இருக்கும் தெரியல. குனாஃபா தான் வாசனை. சாப்பிட்டு பாரு. அப்பாக்கு கடிச்சிட்டு கொடுக்குறேன். பாதி கட் பண்ணுமா, ஒரு பிளேட்ல வச்சு கொடு. இந்த நேரத்துல வந்து இது பண்ண அது பண்ணுனா எப்படி பண்ண முடியும்? என்ன பண்ண, சாப்பிட கொடுத்தது ஒரு குத்தமா. அம்மா பாதி அப்பா பாதி. ஆமா, இது அவருக்கு இது எனக்கு. ஏன்னா இது அழகா இருக்குது, கொஞ்சம் நசிஞ்சு. இது என்னது போட்டா அப்படி? அதேதான்பா. பக்லாவால இது ஒரு விதம் போல இருக்கு. ரெண்டா கட் பண்ணி இங்க ஒண்ணு வச்சிரு. சின்னதப்பா வச்சுட்டா இது அடிக்கி நீ எனக்கும் உனக்கும். நல்லா சோமாஸ் மாதிரி பெருசா இருந்தது. நைட்டு நல்லா சாப்பிட்டியா? நைட்டு பசிச்சது, இப்போ எடிட் பண்ணும்போது தேவைப்பட்டது சாப்பிட்டேன். இதை எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படின்ட்டு. எல்லாம் உள்ள இது பிஸ்தா நிறைய இருக்குது எல்லாத்துலேயும். ஃப்ரெண்டு மும்பை போனாங்க, அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா இருக்கு. பாதாம், பிஸ்தா, முந்திரி, அப்புறம் இது வந்து இந்த பப்ஸ் மேலே வரும்ல, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குது. மேலே இருக்கிறது மட்டும் ஸ்வீட் பப்ஸ், உள்ளே இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு வாசனை வருது, என்னன்னு தெரியல, அது நல்லா இருக்கு. பக்லாவா ரெண்டும் சாப்பிட்டு பார்த்தியா? எல்லாம் பாரு, எல்லாம் நூடுல்ஸாக இருக்கு. நூடுல்ஸ் குனாஃபா நல்லா இருக்கு, சூப்பராக. இது என்ன, கேரட்டா? கண்டுபிடி. பூசணிக்காவா? எல்லோ பூசணிக்காய். எல்லோ பூசணிக்காய்ன்ற மாதிரி மாம்பழம் எல்லோவில் சூப்பராக இருக்குல்ல, கலர் நல்லா இருக்கு. இந்த வாட்டி வாங்கின காய், போன வாட்டி காய். இந்த வாட்டி சீசன் போல, பொங்கல் வருது இல்லை சீசனு. நீ கோவில் போலையா? நீ செம்ம மழை அனுப்பிச்சு தான் போல. அப்பா இல்லை 2 மணி 2:30 மணிக்கு வருவார். நான் கோயிலேருந்து வந்து சமைக்க சரியாக இருக்கும். இன்னைக்கு அப்பா வீட்டில் இருக்கார் மழையால். நான் போயிட்டு வந்து சமைக்கிறதுல பசி எடுத்துக்கும்.
அதனால சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாயந்தரமா போவேன். என்ன செய்ய போகிறேன்? கூட்டு, பூசணிக்காய் கூட்டு. பூசணிக்காய் கூட்டு, கருணக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இது மணத்தக்காளி கீரை அப்பாவுக்கு நீ சாப்பிடணும் போல இருந்து பொழுது மேலேருந்து பறிச்சுன்னு வந்தார். மணத்தக்காளி கீரை கடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் ரசம் வச்சுட்டேன். இது வந்து காலையில் பண்ண நொய் அரிசி உப்புமா முழுமையில் தயிர் வச்சுருக்கிறேன். அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒன்று வச்சுருக்கிறேன். கார்ன் வேக வச்சு வச்சுருக்கேன். எடுத்துக்கோ, அப்பா கூட ஒன்று எடுத்துக்கோ கூட. பாய் பாய் பாய். பூசணிக்காய் கூட்டு செய்வது எப்படி? இதோ செய்ய போகிறேன். அந்த சிறுபயிர் பச்சை வேக வச்சுருக்கேன். ஏன்னா ரெண்டும் ஒன்றா போட்டால் வேறு மாதிரி ஒரு குழப்பு வந்துடும். அதனால் இது ஒரு முக்கால்வாசி வேக்காடு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பூசணிக்காய் தாளிச்சிட்டு லாஸ்ட்டாக கொட்டி தேங்காய் போட்டுருவேன். அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, தொட்டு பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், குழன்னு ஆகாமல். அதனால் இது தனியாக வேக வச்சுருப்பேன். இதை இறக்கிட்டு இப்போ தாளிக்க போகிறேன். கருணக்கிழங்கு ரெடியா? இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும். இது எப்போ வேக வைக்க போகிறேன்? இது இப்போ தாளிக்க போகிறேன். கொஞ்சம் க்ளீனிங், லைட் க்ளீனிங் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மொத்தமாக க்ளீன் பண்ணிடுவேன். அதனால இந்த வேலை பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் செடிக்கு உரம். முதலில் ஒரு சட்டியை வைத்துக் கொள்ளவும். முக்கால் தான் வந்துருச்சு. இது அப்படியே தண்ணியோடு இறக்கி வச்சிடலாம். இப்போ சட்டி வச்சுருக்கேன், காயிட்டணும். என்ன பண்ண போகிற இதில்? கூட்டு வேக தானே வைக்க போகிறேன். தாளிச்சிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இது பருப்பு, இந்த தேங்காய், எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட் போட போறியா, தண்ணி ஊற்றி வேக வைக்க போறியான்னு சொல்லுங்கள். எண்ணெய் ஊற்றி வரைக்கணும். தண்ணி ஊற்றுறதுனா எதுக்கு காயணும்? தண்ணி ஊற்றுறதுனா அப்படியே போட்டுடலாம். தண்ணி ஊற்ற போகிறதில்ல. எண்ணெய் கொஞ்சம் போட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு இந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் போட்டு இந்த தக்காளி போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாரு. அப்புறம் பூசணிக்காய் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியை ஊற்றி வேகிற போது மூடிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியோட, ஏன்னா இது பருப்பு வேகிற தண்ணி தான், இந்த தண்ணியோடு ஊற்றிட்டு நல்லா திக்கான அப்புறம் தேங்காய் கூட்டு ரெடி. காய்ஞ்சிருச்சா? நல்லா காய்ஞ்சிருச்சு. கிரவுண்ட்நட் ஆயில் ஆர் கோகோனட் ஆயில்? கோகோனட் ஆயில். கூட்டுக்கெல்லாம் கோகோனட் ஆயில் தான். கடுகும் சீரகமும் கால் ஸ்பூன். ஒரு 1/4 ஸ்பூன் உளுந்து கடலைப்பருப்பு. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம், பூண்டு ஒரு 2 பல்லு, பச்சை மிளகாய் 1 போட்டுடலாம். ஒரே ஒரு சின்ன தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. அங்கே ஒரு கலரு, இங்கே ஒரு கலரு. எண்ணெய் தெரிஞ்சு வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட், ஏன்னா கீரைக்கு நல்லாயிருக்கும் ரோஸ்ட்டாக பண்ணால். இப்போ பூசணிக்காய் போட்டுடலாம். நல்லா கலந்து வரணும். இது நல்லா வெந்துச்சுன்னா கொஞ்சம் சுருங்கிடும். நிறைய இருக்க மாதிரி இருக்கா, அவ்வளோதான் கலந்து விட்டேன். இப்போ கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக குழம்பு ஊற்று, ஒரு 1/4 ஸ்பூன் கூட இல்லை, கம்மியாக. மஞ்சத்தூள் தேவையில்லை, ஏன்னா காயே நல்ல மஞ்சள் தானே, அதனால் மஞ்சத்தூள் தேவையில்லை. வெந்திருக்கான்னு பார்க்கணுமா? பூசணிக்காய் தண்ணியே ஊற்றலை, எண்ணெயிலே வந்துருச்சு. இப்போ வந்து சிறுபயிர் சும்மா ஒரு சின்ன கப்பில் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன் இதிலே, அப்படியே அதில் ஊற்றலாம். தேங்காய் ஒரு 1/4 முடி, ஒரு 4 மிளகு, 4 சீரகம், 2 ஒன்றா போட்டு. 4 அதிகமாக இருக்கு, சும்மா சொன்னேன்.
மிக்சி கூட்ட போராட்டம் பண்ணிக்கிறதுக்கா? போராட்டம் இல்லை, போட்டு விட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் சைக்கிளிங் போகலான்னு நினச்சேன். 6 மணிக்கெலாம் வந்துட்டேன். அதான் மழை. ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த தேங்காய் அதில் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டா பச்சை வாசனை போகிற அளவு தான். ஒரு 10 நிமிஷம் கூட்டு ரெடி. கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் கூட்டு கொஞ்சம் கட்டியே பண்ணுறேன். ஏன்னா கூட்டு ரெடி. ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். ரசம் வச்சு விட்டேன், கீரை கடைஞ்சி விட்டேன், பொரியல் பண்ணிட்டேன், கூட்டும் பண்ணிட்டேன். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கேன். மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு ரெடி. லட்டூஸ் கிச்சன்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வெஜ்ஜி தான் ஸ்பெஷல். என்னென்ன செஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இது பூசணிக்காய் சிறுபயிறு கூட்டு, மணத்தக்காளி கீரை கடையல், கருணக்கிழங்கு பொரியல், தக்காளி ரசம், தயிர், சுட சுட சாதம், சாப்பிட்ட அப்புறம் சாப்பிட்றதுக்கு கான் எல்லாம் தயாரா இருக்கு. வாங்க சாப்பிடலாம்.